அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு வீடு அல்லது ஒரு இடம் இயேசுவின் திரு இருதயத்தின் உள்ளே இருப்பதை நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு இந்த புனிதை சொல்றார். அது மட்டுமல்ல, இயேசுவே உன்னுடைய இதயத்தை எனக்கு தாங்க, என்னுடைய இதயத்தை நீங்க வாங்கிக்கங்கன்னு உரிமையோடு உரையாடுகிறார். யார் அந்த புனிதை? எந்த நாட்டுக்காரர்? எந்த அளவுக்கு இயேசுடைய திருஹிருதய பக்தியை பரப்புவதற்காக அவர் உழைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். என்னுடைய திருஹிருதய பக்தியை பரப்புகிறவர்களுடைய பெயர்களை நான் இதயத்தில் பொறித்து வைத்திருக்கிறேன், ஒரு நாளும் அது அழியாது என்று இயேசு சொல்லுகிறார். இந்த காணொளியை காண்கிற நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களுக்கும் திருஹிருதய பக்தியை பரப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். திருஹிருதய ஆண்டவருடைய பக்தி திருச்சபையிலும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரம் எப்படியெல்லாம் பயணித்து வந்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற காணொளி தொடர் இது. 60 வார காணொளி தொடரின் 7வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன், மகிழ்வோடு வரவேற்கிறேன். 1256 ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தவர் ஜெத்ரூத். ஜெத்ரூத் த கிரேட் அப்படின்னு அவரை சொல்றோம். எப்படி கிரகோரி த கிரேட், பெரிய கிரகோரியாரன்னு சொல்றோமோ அதே போலதான் இவரும் பெரிய ஜெத்ரூத். ஜெத்ரூத்துடைய பெற்றோரை பத்தி நமக்கு ரொம்ப தெரியல. ஆனா ஒரு 5 வயசு நடக்கும் பொழுதே இந்த சிறுமி அருகில் இருக்கிற துறவு மடத்துக்கு, பெனடிக்டைன் துறவு மடத்துக்கு போயிடுறாங்க. அந்த துறவு மடத்துல தான் அவரை பராமரிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் பார்த்துக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஏன் நல்லா படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றோம்னா, ஜெத்ரூத் மிகப்பெரிய அறிவாளி. அது இலக்கியமா இருந்தாலும் சரி, மெய்யியலா இருந்தாலும் சரி, நல்லா படிக்கிறாங்க. புத்தி கூர்மை உள்ளவள். நல்லா படிச்சா என்ன ஆகும்? அதுக்குன்னு ஒரு பெருமை, பாராட்டு எல்லாம் அப்படி வந்து சேரும். அது வந்து சேரும் பொழுது நம்மளை அறியாமலேயே ஒரு திகட்டல், ஒரு பாராட்டு ரீதியான ஒரு திகட்டல் வருமே, அப்படி ஒரு பெருந்தன்மையிலும் பெரிய சந்தோஷத்திலும் திளைத்தவர் தான் ஜெத்ரூத். இது 25 ஆண்டுகளாக தொடருது. இப்ப ஜெத்ரூத்துக்கு 25 அல்லது 26 வயது நடக்கும் பொழுது ஒரு மாற்றம். அந்த மாற்றம் என்னன்னா, இயேசு ஜெத்ரூத்துக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி அப்படின்னா உடனே நம்ம ஒரு அப்பேரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அது இல்லை. இப்ப அன்னை மரியாள் வேளாங்கண்ணியில காட்சி கொடுத்தது, அல்லது ஃபாத்திமா லூர்து நகர்ல காட்சி கொடுத்தது எல்லாமே அப்பேரிஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. அதே போல இயேசுவின் திரு இருதயம் மார்கரெட் மேரி அலகாக்கு காட்சி கொடுத்தது, அது அப்பேரிஷன். ஆனா ஜெத்ரூத்துக்கு கிடைத்த காட்சி மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு தெய்வீக அனுபவம். அந்த தெய்வீக அனுபவத்தை எப்படி சொல்றது அப்படிங்கிறதே கஷ்டம். இந்த தெய்வீக அனுபவத்தை பெற்ற பிறகு ஜெத்ரூத்தோட வாழ்க்கையில அப்படி ஒரு மாற்றம். அதுவரை அறிவை சார்ந்து இருந்தவர் அதன் பிறகு கான்டெம்ப்ளேட்டிவ் பிரேயர், ஒரு ஆழ்நிலை ஜெபத்தை நோக்கி பயணிக்க தொடங்குகிறார். அதுவரை தன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவர், தன்னை மையமாக நினைத்தவர், இயேசுவை மையமாக வைத்து ஜெபிக்க தொடங்குகிறார். அதுவரை வெளியிலிருந்து வருகிற பாராட்டுக்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது தன் உள்ளத்தில், தன் ஆன்மாவில் உரைகிற இயேசுவை பற்றி யோசிக்க தொடங்குகிறார். இப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், இந்த காட்சியிலே, அந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இயேசுடைய இருதயத்தில் நான் தலை சாய்த்து இருந்தேன். அந்த இயேசுவின் இருதயத்தில் தலை சாய்த்து இருந்த பொழுது இயேசுவின் இதய துடிப்பை நான் கேட்டேன். அது உயிர் உள்ளது, அது ஒரு அடையாளம் அல்ல, உயிர். அந்த உயிரை நான் தலை வைத்து சாய்ந்து இருக்கிற பொழுது நான் கண்டுகொண்டேன், அந்த இருதயத்துக்குள்ளே பேரானந்தம், பெருமகிழ்ச்சி மிக்க ஒரு வாழும் இடம், டுவெல்லிங் பிளேஸ் அந்த இதயத்துக்குள் இருப்பதை நான் கண்டேன். எனவேதான் இயேசுவிடம் அவர் ஜெபிக்க தொடங்குகிறார், இயேசுவே உம்முடைய இதயத்தை எமக்கு தாரும், என்னுடைய இதயத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். இவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற ஜெத்ரூத் தன்னுடைய ஜெப வாழ்க்கையில், தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில், தன்னுடைய பேச்சில், போதனையில் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிறைய எழுதுகிறார். அதில் முக்கியமான ஒரு புத்தகம் த ஹெரால்ட் ஆஃப் டிவைன் லவ், இறை அன்பின் தூதர் என்று நாம சொல்லலாம். இந்த இறை அன்பின் தூதர் அப்படிங்கிற புத்தகத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஜெத்ரூத் கடவுள் ஒரு நீதிபதி அல்ல, அவர் நம்மளை தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக அவர் அன்புக்குரியவர். அந்த இறைவனின் மகன் இயேசு, அவருடைய இதயம் கனிவு மிகுந்தது, இரக்க மிகுந்தது, பொறுமை மிக்கது. கனிவு,
இரக்கம், பொறுமை. இந்த கனிவும் பொறுமையும் இரக்கமும் மிக்க அந்த இதயம் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது? ஜெத்ரூத் சொல்லுகிறார், நம்முடைய இருதயத்தை அது எதிர்பார்க்கிறது. எனவே உங்களுடைய இருதயத்தை இயேசுவிடம் கொடுத்து விடுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். நோய் நொடி வராமல், எந்த சிக்கலும் வராமல் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பராமரிப்பார் என்று சொல்கிறார். அடுத்ததாக, கனிவும் இரக்கமும் பொறுமை மிக்க அந்த இருதயத்தோடு உடனிருந்து ஜெபியுங்கள். உடன் இருப்பது என்பது அழகாக சொல்கிறார், ஆப்ளிகேஷன் அல்ல. அம்மா சொன்னாங்க போனேன், அப்பா சொன்னாங்க போனேன், அல்லது அருட்சகோதரர்கள் சொன்னாங்க, அருட்தந்தையர்கள் சொன்னாங்க, இல்ல மறைக்கல்வி ஆசிரியர்கள் சொன்னாங்க அதனால போனேன், இல்ல. நீங்களாகவே ஒரு உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள், ரிலேஷன்ஷிப். ஆக இயேசுவோடு நீங்கள் போவது ஏதோ கட்டாயத்தினால் அல்ல, மாறாக ஒரு உறவை வளர்த்துக் கொள்வது. அந்த உறவு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவாக இருக்கலாம், அந்த உறவு நண்பர்களுக்கு இடையேயான உறவாக இருக்கலாம், அந்த உறவு ஒரு காதலன் காதலிக்கு இடையேயான உறவாக கூட இருக்கலாம். தமிழ் இலக்கியத்தில் பார்க்கிறோமே, கண்ணன் என் காதலன். கடவுளை ஒரு காதலனாக பார்க்கிற மரபு இருக்கிறது. விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் இனிமை மிகு பாடல் புத்தகம். ஆக கடவுளை ஒரு காதலன் காதலியாக பராமரிக்கிற நினைக்கிற ஒரு மரபு நமக்கு இருக்கிறது. ஆகவே இயேசுவின் திரு இருதயத்திடம் உடன் இருந்து ஒரு ஆசிரியர் மாணவராக, ஒரு நண்பராக, ஒரு காதலன் காதலியாக அந்த உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். சரி, உறவை வளர்த்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? ஜெத்ரூத் சொல்கிறார், நேர்மையாக உரையாடுங்கள். அந்த இருதயத்திடம் நீங்கள் பொய்யாக நடிக்கக்கூடாது, உண்மையாக நேர்மையாக உரையாடுங்கள். நீங்கள் நேர்மையாக அந்த இதயத்தோடு உரையாடுகிற பொழுது என்ன நடக்கும்? ஜெத்ரூத் சொல்கிறார், இயேசுவின் திரு இருதயத்திடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். நாம் எல்லோருமே ஒரு பாதுகாப்பை தேடிதான் அலைந்து கொண்டு இருக்கிறோம். பெற்றோரிடமிருந்தோ, நண்பரிடமிருந்தோ, அந்த சமுதாயத்திடமிருந்தோ எண்ணற்ற கவலைகளை, சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். சில வேளைகளில் நாமே உருவாக்கிய சிக்கல்களாக இருக்கலாம், தெரிந்து செய்தது, தெரியாமல் செய்தது, அல்லது மற்றவர்கள் உருவாக்கிய சிக்கலாக இருக்கலாம். எல்லாவற்றுக்குள்ளும் நாம் உழன்று ஒரு பாதுகாப்பை, ஒரு ஆறுதலை தேடிக்கொண்டு இருக்கிறோமே. ஜெத்ரூத் சொல்கிறார், இயேசுவின் திரு இருதயம் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். இரண்டாவது, இயேசுவின் திரு இருதயம் உங்களுக்கு அமைதியை தரும். வாவ்! அமைதியை தேடித்தானே, மன நிம்மதியை தேடித்தானே நாம் எத்தனையோ கோவில்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறோம், எவ்வளவோ நேர்ச்சிகளை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த உறவு ஒரு அமைதியை தந்து விடாதா? இந்த நட்பு நம்மை புரிந்து கொள்ளாதா? இவர்கள் மனதுக்கு ஒரு ஆறுதல் தரமாட்டார்கள் என்று தேடிக்கொண்டு இருக்கிறோமே. ஜெத்ரூத் சொல்கிறார், நீங்கள் இயேசுவின் திரு இருதயத்திடம் நேர்மையாக உரையாடுகிற பொழுது அந்த இருதயம் உங்களுக்கு பாதுகாப்பை தரும், அமைதியை தரும். மூன்றாவதாக, பயத்திலிருந்து விடுதலை தரும். பயம் நம்மை ஆட்டி படைக்கக்கூடியது. பயத்தை நாம் வெற்றி கொள்ளாவிட்டால் பயம் நம்மை வெற்றி கொள்ளும். பயத்துக்குள்ளே நாம் வாழத் தொடங்கி விடுவோம். மாறாக இயேசுவின் திரு இருதயத்தோடு பயணிக்கிற பொழுது அது பயத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இன்னும் முத்தாய்ப்பாக அவர் சொல்லுகிறார், எப்படி தொடக்க நூலிலே பார்வோன் மன்னன் சொன்னானே, யோசேப்பிடம் போங்கள், நீங்கள் பட்டினியோடும் பசியோடும் இருக்கிறீர்கள், அவர் உங்கள் உணவு தருவார் என்று சொன்னாரே, அதே போல ஜெத்ரூத் சொல்லுகிறார், திரு இருதய ஆண்டவரிடம் போங்கள், அவர் உங்களை பராமரிப்பார். அந்த இயேசுவின் திரு இருதயத்தில் நாம் போகிற பொழுதே தொடர்ந்து அவர் எழுதுகிறார், நற்கருணையை அடிக்கடி உட்கொள்ளுங்கள், நன்றாக உங்களை தயாரித்து உட்கொள்ளுங்கள். நற்கருணையை நீங்கள் உட்கொள்கிற பொழுது உங்களுடைய இருதயம் கிறிஸ்துவுடைய இருதயத்தோடு இணைந்து கொள்கிறது. ஆஹா, இயேசுவிடம் இதயத்தை கொடுங்கள் என்று சொன்னார். நீங்கள் நற்கருணையை உட்கொள்கிற பொழுது உங்களுடைய இருதயம் இயேசுவோடு இருதயத்தோடு பிணைந்து கொள்கிறது என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு இருதயம் கனிவும் இரக்கமும் பொறுமையும் மிக்கது. அது நம்முடைய இதயத்தை எதிர்பார்க்கிறது, நம்முடைய உடனிருப்பை எதிர்பார்க்கிறது. கண்டிப்பால் அல்ல, மாறாக ஒரு உறவால், ஆசிரியர் போல, மாணவர் போல, அல்லது காதலன் காதலி போல ஒரு உறவை எதிர்பார்க்கிறது. அந்த உறவில் நேர்மையாக உரையாட அழைக்கிறது. அந்த நேர்மை இருக்கிற பொழுது இயேசுவின் திரு இருதயம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது, அமைதியை தருகிறது, பயத்திலிருந்து விடுதலை தருகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு இருதய பக்தியை இன்னும் பலருக்கு எடுத்துச் செல்ல நிறைய புனிதர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அவை அனைத்தையும் அடுத்தடுத்த காட்சிகளில் நாம் காண இருக்கிறோம். இந்த நாளும் இனி வரும் நாட்களில் புனித ஜெத்ரூத் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திடம் ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை அணுகி நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுப்போம். அவர் நம்மை பராமரித்துக் கொள்வார். இந்த நாளிலும் தொடர்ந்து வருகிற நாளிலும் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you.
ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசிர்வதியும். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசிர்வதியும்.